வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவரை நம்ம நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுமே சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம பற்கள் அழகாக இருந்தால் தான் நம்மளோட சிரிப்பு அழகாக தெரியும். நம்மளோட பற்கள் நிஜமாலே நம்மளுக்கு ஒரு பெரிய அசெட் அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட பற்களை நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வாரம் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக டாக்டர் குப்தாஸ் டென்டல் ஸ்பெஷாலிட்டி சென்டருடைய ஃபவுண்டர் அண்ட் சீஃப் டென்டிஸ்ட் டாக்டர் சந்திரகுப்தா நம்ம நிகழ்ச்சியில் இருக்காரு. ஸோ அவரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஸோ ஆஸ் ஐ செட், நம்மளுக்கு பற்கள் வந்து ஒரு பெரிய அசெட் தான் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடான இன்னைக்கு வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பற்கள் எந்த வயசில் முளைக்க ஆரம்பிக்கும்? பற்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வகையான பற்கள் இருக்குது. பால் பற்கள், நிலை பற்கள். இப்போ பால் பற்கள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, பால் போல் வெள்ளையாக இருக்கிறதுனால பால் பற்கள்னு சொல்கிறோம். நிலை பற்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம உடம்புல நிலையாக இருக்குது, கடைசி வரையும் இருக்கிறதுனால நிலை பற்கள்னு சொல்கிறோம். இப்போது அதே இங்கிலீஷில் வந்து நம்ம இந்த பெர்மனன்ட் டீத்துன்னு சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மில்க் டூத் அப்படின்றது வந்து ஒரு குழந்தை பிறந்த ஒரு 6வது மாதத்துலேருந்து முளைக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் டூத், தட் இஸ் லோவர் ஃப்ரண்ட், கீழ் வரிசையில் முன் வெட்டு பல் தான் முதல்ல முளைக்குது. ஸோ ஒரு 6 மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு 3 வயசுக்குள்ளே அந்த 20 பால் பற்களும் முளைச்சி முடிஞ்சிடுது. இப்போ வந்து ஒரு 3 வயசு குழந்தை வாயை பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 பால் பற்களும் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பால் பல்லோட க்ரோனாலஜின்னு சொல்கிறோம். இதுவே நிலைப்பல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 13-14 வயசுக்குள்ளே அந்த மெயின் எல்லா பல்லும் முளைச்சிடும். ஸோ 6 வயசு இல்லை 7 வயசுலேருந்து ஒவ்வொரு பால் பல்ல விழ அந்த இடத்துக்குள்ளே ஒவ்வொரு நிலைப்பல் முளைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 13 இயர்ஸ், ஒரு 13 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பால் பல்லும் விழுந்து எல்லா நிலைப்பல்லும் முளைச்சி முடிஞ்சிடும். ஸோ இந்த கடைசி கடவாய்ப்பல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஸ்டம் டீத், ஞானப்பல்னு சொல்கிறோம், அது மட்டும் ஒரு 18 வயசுக்கு மேலே தான் முளைக்கும். 18லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே முளைக்கும். ஸோ முக்கியமாக வந்து பால் பற்கள் வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப அவசியம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு ராங் பிலீஃப் இருக்குது. அது வந்து ஏன் பராமரிக்கணும், ஏன் எப்படியும் விழுந்து விழப்போகிற பல், பெரிய பல் முளைக்க போகுது, அது மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ராங் பிலீஃப் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான கருத்து. ஸோ நிலை பற்கள் எந்த அளவுக்கு நம்ம வாயில் நிலையாக இருக்கணும், நம்ம ரொம்ப எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பால் பற்களும் அதே அளவுக்கு முக்கியம். இப்போ பால் பற்களில் ஏதாவது ஒரு சொத்தை வந்து அது வந்து நம்ம அட்டென்ட் பண்ணாமல் விட்டோம்னா அது வந்து இன்னும் ஆழமாக போயிட்டு அது கடியில் இருக்க அந்த நிலைப்பல் வரையும் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நிலைப்பல் முளைக்கும் போதே ஒரு சொத்தையோட முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து மில்க் டீத்லயும் டிகே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு டெண்டர் ஏஜ்ல வந்து நம்ம நிறைய ஸ்வீட்ஸோ இல்ல சாக்லேட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? ஸோ யூஸ்வலாக சொத்தை வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். கிடையாது. இப்போ வந்து எந்த வயசில் குழந்தை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அவங்க வந்து நிறைய ஸ்டிக்கி ஃபுட் சாப்பிட்றாங்க. இந்த ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, கேக், பன், பிஸ்கெட், இது எல்லாமே வந்து ஒட்டு பதார்த்தங்கள். இப்போ நிலை பற்கள் எந்த அளவுக்கு கேவிட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு பால் பற்கள்லையுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான செப்பரேட் சிகிச்சை முறைகள் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஒரு ஃபீவர், காஃப், கோல்டு வந்தால் நம்ம ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட கூப்பிட்டு போகிறோம் நம்ம குழந்தைய, அதே மாதிரி இந்த பால் பற்களில் பிரச்சனை வந்தால் அதுக்கு ஸ்பெஷல் டென்டிஸ்ட் இருக்காங்க, பீடோடான்டிஸ்ட் அப்படின்னு. அவங்க வந்து தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் மில்க் டீத் அண்ட் மில்க் டீத் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ரெகுலர் செக்அப் கூப்பிட்டு போனால் அதுக்குண்டான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான சிகிச்சையை செய்துக்கலாம். ஓகே. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த மில்க் டீத் வளரக்கூடிய ஏஜ்ல வந்து வளராமல் கொஞ்சம் தள்ளி போகலாம் இல்லையா? ஸோ அது ஏதாவது ரொம்ப சிவியர் கண்டிஷனால் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து அக்கார்டிங் டு நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மில்க் டூத் வந்து 6 மந்த்ஸில் முளைக்கணும்.
இப்போ வந்து வர வர ஒரு டியூ டு வேரியஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்து அந்த கரெக்டாக 6 மந்த்ஸில் முளைக்க மாட்டேங்குது. சில பேருக்கு ஒரு 5 மந்த்ஸ்லேயே முளைக்குது, சில பேருக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ், 1 இயர், ஃபர்ஸ்ட் பர்த்டே, குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டூத் முளைக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முளைக்குது, பாய் சில்ட்ரனுக்கு கொஞ்சம் லேட்டாக முளைக்குது. ஸோ தட் இஸ் நார்மல். பட் அல்டிமேட்லி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கொஞ்சம் கண்டிப்பாக முளைக்கும். சில பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, ஏன்னா ஒன்றும் முளைக்கலையே அப்படின்ட்டு. அந்த அவ்வளோ பயம் வந்து நம்ம ஒரு செக்கப் கூட்டு போய் பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. 99% அது எதுவும் பிரச்சனை இருக்காது. இப்போ பல்ல சொத்தை இருந்ததுன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, ரூட் கெனால் அது மாதிரி. இப்போ மில்க் டீத்தில் வந்து டிகே வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ பட் அந்த ஒரு டெண்டர் ஏஜில் வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்லாம் அட்வைசபிளா? டிகே வந்ததுன்னா நீங்கள் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவீங்க? நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து பால் பல்ல கூட பிரச்சனைகள் வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்குது. பால் பற்கள்லையும் உங்களுக்கு சொத்தை வர வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி சொத்தை வந்து ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வி வந்து எந்த வயசுலேருந்து பல் தேய்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இப்போது 6 மந்த்ஸில் ஃபஸ்ட்டு டூத் முளைக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த அப்போலேருந்து நம்ம ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வந்து இப்போது அவங்க வந்து குழந்தைங்க வந்து அந்த ப்ரஷ் உள்ளே வைக்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக வி ஹாவ் ஒரு காட்டன் ஸ்வாப் வச்சு தொடச்சி விடலாம். இல்லை இப்போ நிறைய இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் இந்த ஃபிங்கர் ப்ரஷஸ்லாம் இருக்குது, ரொம்ப சாஃப்ட் ஃபிங்கர் ப்ரஷ், அதை வச்சு க்ளீன் பண்ணலாம். அதேமாதிரி நாக்கை கூட க்ளீன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது ஒரு 1-2 இயர்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து ரெகுலர் செக்கப் கூப்பிட்டு போகலாம். அது மாதிரி கேவிட்டி எதாக இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரொம்ப மைல்டாக இருக்குன்னா நம்ம ஆர்டினரி ஃபில்லிங் வச்சு அடைச்சிடலாம். கொஞ்சம் ஆழமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. பல்பெக்டமி, பல்பாட்டமி, அவங்களுக்கு கூட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ரௌன் மாதிரி போட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பால் பல்லையே ஒரு மோலார் டீத் இருக்குது, மில்க் மோலார் இருக்குது. அது வந்து ஒரு 10-11 இயர்ஸ் தான் விழணும், நேச்சுரலாக விழணும். அதை வந்து கேவிட்டி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4-5 இயர்ஸ்லேயே நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த கேப் வந்து அப்படியே இருக்காது. அந்த பக்கத்தில் இருக்க பல்லாம் அந்த கேப்புக்குள்ளே வந்துடும், என்க்ரோச் ஆகிடும். அப்போது அந்த இடத்துல வளரக்கூடிய அந்த நிலைப்பல் வந்து இடம் இல்லாமல் முன்ன பின்னாடி வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர் வில் பி சிவியர் ஸ்பேஸ் ப்ராப்ளம். ஸோ அதை மட்டும் இல்லாமல் தாடையோட வளர்ச்சி கூட பாதிக்கப்படும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வந்து பால் பற்களாக இருந்தால் கூட ரெகுலர் செக்கப் கூட்டு போகணும். அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது. அது என்ன சிகிச்சை பண்ணிக்கணும் அது கண்டிப்பாக பண்ணிடணும். ஓகே, இப்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பை பர்த்டே பார்த்தீங்கன்னா சிங்கப்பல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பல்லுக்கு மேலே இன்னொரு பல்லு, ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணு? இப்போ வந்து க்ரோனாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் பல் விழுந்த ஒரு 3 to 6 months கழிச்சு தான் அந்த பெர்மனன்ட் டூத் அந்த இடத்துக்குள்ளே முளைக்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, எஸ்பெஷலி இந்த முன் வரிசையில் ஒரு பால் பல் விழறதுக்கு முன்னாடியே அதோட ப்ரெடிசஸர் அந்த பெர்மனன்ட் இன்சைசர் வந்துடுது. இது விழாதனால அது பின்னாடியிலேருந்தோ இல்லை முன்னாடிலேருந்து முளைச்சி வந்துடுது. ஸோ அப்போது வந்து அவங்க பேரண்ட்ஸ் அப்போ தான் கூப்பிட்டு வராங்க, அது என்ன டாக்டர் 2 rows ஆஃப் டீத் இருக்குது அப்படின்னு. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மில்க் டூத்தை உடனே எடுத்து விட்டுட்டா அந்த பெர்மனன்ட் டூத் வந்து கரெக்ட் அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். அது வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து அப்படியே விட்டுட்டாங்கன்னா அப்போது கொத்துப்பல் மாதிரி க்ரௌடட் டீத் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது ரெகுலர் செக்அப் பண்ணணும். இப்போது ஆக்சுவல் நேச்சர் என்னென்னா, ஸோ அது வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரீட் இட். கண்டிப்பாக அந்த மில்க் டூத் கூட ஒரு ஸ்பெசிஃபிக் ஏஜ் இருக்குது. எவ்ரி பால் பல் வந்து ஒவ்வொரு பால் பல்லுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏஜ், இந்த வயசில் தான் விழணும்னு இருக்குது. ஸோ அந்த வயசை விட விழாமல் இன்னும் ரொம்ப நாள் இருந்தது ஓவர் ரீடெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விழாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பெர்மனன்ட் டூத் இரப்ஷன் வந்து பாதிக்கப்படும். ஸோ அது வந்து ஒன்று அப்படியே எலும்புக்குள்ளேயே இருந்துடும், இல்லை முன்ன பின்ன கோணலாக முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.